ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரவிந்த். இப்போ இது 20,000 25,000 அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது மோஸ்ட்லி நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 அண்ட் டைமண்ட்சிட்டி 7300 இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ப்ராசஸரில் இந்த செக்மெண்ட்டில் எதில் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், ரெண்டு ப்ராசஸர்லையும் உள்ள என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு எதில் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் எந்த ப்ராசஸரோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனல் இருக்குது. இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதனால் ஆஃபர்ஸை பற்றி அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்துருக்கேன். சேனலுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இந்த ரெண்டு ப்ராசஸில் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய ப்ராசஸ் 17th November 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த MediaTek Dimensity 7300 பார்த்தீங்கன்னா 30th May 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் டேட் வைஸ் பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகனை விட Dimensity கொஞ்சம் லேட்டஸ்ட்டான ப்ராசஸர். பட் ஆனால் இந்த ரெண்டு ப்ராசஸருமே பார்த்தீங்கன்னா நமக்கு 4 nm சைஸில் TSMC தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ஆக்டோகோ சிப் தான். பட் ஆனால் இதில் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 பார்த்தீங்கன்னா ARM வெர்ஷன் 8.6A அப்படின்ற கொஞ்சம் லேட்டஸ்ட்டான ARM வெர்ஷனுக்கு கீழே வருது. பட் MediaTek பார்க்கும்போது ARM வெர்ஷன் 8.2A அப்படின்ற கொஞ்சம் பழைய ARM வெர்ஷனுக்கு கீழே வருது. ஸோ லேட்டஸ்ட்டான சிப்செட்டாக Dimensity இருந்தாலும் லேட்டஸ்ட்டான ARM வெர்ஷனுக்கு கீழே ஸ்னாப்ட்ராகன் தான் வந்திருக்கு. மற்றபடி இதோட CPU ஆர்கிடெக்சர் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி இங்கே ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 பார்த்தீங்கன்னா இதை 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 3 கிளஸ்டர்ஸாக இவங்களுடைய அந்த ஆக்டோகோரை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ரைம் கோருக்காக ஒரு Cortex A715 கோர் 2.63 GHz கிளாக் ஸ்பீடோடையும், 3 Cortex A715 கோர் ஹெவி டாஸ்க்காக 2.4 GHz கிளாக் ஸ்பீடோடையும், 4 Cortex A510 கோர் 1.8 GHz கிளாக் ஸ்பீடோட எஃபிஷியன்சி டாஸ்க்காகவும் இங்கே ஸ்னாப்ட்ராகனில் கொடுத்துருக்காங்க. பட் MediaTek வரும்போது இவங்க அந்த ஆக்டோகோர் 8 கோரை பார்த்தீங்கன்னா 2 கிளஸ்டர்ஸாக இவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஹெவி டாஸ்க்குக்காக ஒரு 4 Cortex A78 கோர் 2.5 GHz கிளாக் ஸ்பீடோடையும், இன்னொரு 4 Cortex A55 கோர் 2.0 GHz கிளாக் ஸ்பீடோடையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இங்கே நமக்கு CPU ஆர்கிடெக்சரை பார்க்கும்போதே கிளியராக தெரியுது ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 Dimensity விட பெட்டரான CPU பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொடுக்கும் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி தான் கிளஸ்டர்ஸே பார்த்தீங்கன்னா 3 கிளஸ்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் லேட்டஸ்ட்டான கோர் அண்ட் கிளாக் ஸ்பீடும் நமக்கு அதிகமாகவே இங்கே ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 இருக்குது. பட் MediaTekல பார்க்கும்போது கொஞ்சம் பழைய கோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாக் ஸ்பீடும் கம்மியாக இருக்குது. அண்ட் கிளஸ்டர்ஸுடைய அந்த ஸ்ப்ளிட்டும் பார்க்கும்போது ரெண்டாக தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக CPU பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு Dimensity விட ஸ்னாப்ட்ராகனில் பெட்டராகவே இருக்கும். அதுவே GPUன்னு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்ட்ராகனில் Adreno 720 அப்படின்ற இந்த GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் MediaTekல Mali G615 MP2 அப்படின்ற GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் GPU வைஸ் டேரெக்டாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 தான் பெட்டரான GPU. பட் ஸ்கோர் வைஸ் பார்க்கும்போதுவே இங்கே GPUடைய AnTuTu ஸ்கோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3க்கு கிட்டத்தட்ட 2,55,000 வரைக்கும் AnTuTu ஸ்கோர் வந்திருக்கு. பட் Dimensityக்கு பார்த்தீங்கன்னா 1,49,000 GPU AnTuTu ஸ்கோர் வந்திருக்கு. அதுவே Geekbench ஸ்கோருடைய GPU ஸ்கோர்னு பார்க்கும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3க்கு 4,167 அப்படின்ற GPU கம்ப்யூட் ஸ்கோர் வந்திருக்கு. அண்ட் Dimensityக்கு பார்க்கும்போது 2,524 அப்படின்ற GPU கம்ப்யூட் ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் கிளியராக நமக்கு ஸ்கோர் வச்சும் தெரியுது கிளியராக ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3ல இருக்கக்கூடிய Adreno 720 MediaTek விட பெட்டரான GPU. ஸோ அதனால் கிராஃபிக்கல் சம்மந்தப்பட்ட டாஸ்க்கு கேமிங் மாதிரியான விஷயங்கள்னு வரும்போது உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் MediaTek விட பெட்டராகவே இருக்கும். அடுத்து மெமரின்னு வரும்போது ஆக்சுவலி ரெண்டு ப்ராசஸருமே நமக்கு LPDDR5 RAM டைப் 3200 MHz மெமரி ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டுத்துலையுமே UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் இருக்குது. அதில் வித்தியாசம் இல்லை. பட் ஆனால் இந்த ரேமில் பார்க்கும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் பார்த்தீங்கன்னா அந்த ரேமில் 2 16 பிட்கான பஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் Dimensityல பார்க்கும்போது 4 16 பிட்கான பஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பஸ் அப்படின்றது ரூட், அந்த ரூட் வழியாக தான் நமக்கு இந்த ரேம்லேருந்து CPUக்கு வந்து டாஸ்க்கு பர்ஃபார்மன்ஸ்க்காக அனுப்பும். ஸோ அந்த வே வந்து பாத் வந்து இங்கே 4 பாத் ஆக்சுவலி Dimensityல கொடுத்துருக்காங்க. பட் ஸ்னாப்ட்ராகனில் 2 பாத் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது அட் அ டைமில் அதிகமான டாஸ்க்கை வந்து இங்கே CPUக்கு இது அனுப்பும். பட் அதை பர்ஃபார்ம் பண்ணுற வேலை வந்து CPUடைய வேலை. ஸோ CPU அங்கே பெட்டராக இருக்கணும். பட் ரேம்னு பார்க்கும்போது இங்கே Dimensity 7300 அந்த பேண்ட்வித் ஸ்பீட் அதிகமாக இருக்குது. 51 MB பேண்ட்வித் ஸ்பீட் ஆக்சுவலி Dimensity இருக்கும். பட் ஸ்னாப்ட்ராகன் வரும்போது உங்களுக்கு 25.6 GB பேண்ட்வித் ஸ்பீட் தான் இருக்கும். அதுவே கேமரான்னு வரும்போது ஆக்சுவலி இந்த ரெண்டு ப்ராசஸருமே மேக்ஸிமம் 200 MP கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ISP ஸ்னாப்ட்ராகனில் 18 பிட்கான ISP யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் MediaTekல 14 பிட்கான ISP யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஸ்னாப்ட்ராகனில் பார்க்கும்போது மேக்ஸிமம் உங்களால் 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். பட் ஆனால் Dimensity இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4K 30 FPS வரைக்கும் தான் அதோட கம்பேட்டபிலிட்டி. ஸோ அதோட மேக்ஸிமம் சப்போர்ட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் கேமரா சைடில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் பக்கம் போங்க, Dimensity விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அதே மாதிரி டிஸ்பிளே சப்போர்ட்னு வரும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகனில் மேக்ஸிமம் 2K டிஸ்பிளே வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. 2K டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் இருக்குது. பட் Dimensity பார்க்கும்போது மேக்ஸிமம் Full HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் தான் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் பண்ணுறாங்க. அந்த வகையில் டிஸ்பிளே ரெசல்யூஷன் சப்போர்ட் Dimensity விட ஸ்னாப்ட்ராகனில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதே மாதிரி கனெக்டிவிட்டி சப்போர்ட்னு வரும்போது ரெண்டுத்துலையுமே வித்தியாசம் இல்லை. ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு Bluetooth version 5.4 அண்ட் Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ
லேட்டஸ்ட்டான கனெக்டிவிட்டி சப்போர்ட் 2 ப்ராசஸர்லையுமே இருக்குது. அதுவே இன்டர்நெட் மோடம்னு வந்தோம்னா ஆஃப்கோர்ஸ் 2 ப்ராசஸருமே 5G ப்ராசஸர் தான். ஸோ 5G இன்டெகிரேட்டட் மோடம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதில் ஸ்னாப்ட்ராகன் X63 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டவுன்லோட் ஸ்பீட் 5 Gbps வரைக்கும் இருக்கும் அண்ட் அப்லோட் ஸ்பீட் 3.5 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் MediaTek பக்கம் வந்தோம்னா இவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் மோடமுடைய டவுன்லோட் ஸ்பீட் அப்லோட் ஸ்பீட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிளியரான இன்ஃபர்மேஷன் இவங்க கொடுக்கல. ஃபைனலி இப்போ ஸ்கோர் அப்படின்னு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,32,000க்கான AnTuTu ஸ்கோர் இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பட் MediaTek Dimensity 7300 6,34,000க்கான AnTuTu ஸ்கோரை இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இங்கே ஸ்னாப்ட்ராகன் தான் MediaTek விட பெட்டரான AnTuTu ஸ்கோர் கிட்டத்தட்ட 30% பெட்டரான AnTuTu ஸ்கோரை இங்கே அச்சீவ் பண்ணியிருக்கு. அதுவே Geekbench ஸ்கோர் அப்படின்னு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3க்கு சிங்கிள் கோருக்கு 1139 அப்படின்ற ஸ்கோரும் மல்டி கோருக்கு 3379 அப்படின்ற ஸ்கோரும் வந்திருக்கு. அண்ட் MediaTek சிங்கிள் கோருக்கு 1043 அப்படின்ற ஸ்கோரும் மல்டி கோர் 3000 அப்படின்ற ஸ்கோரும் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இங்கே சிங்கிள் கோர் மல்டி கோர் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் பெட்டராக இருக்குது. சிங்கிள் கோர் 9% பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அண்ட் மல்டி கோரில் 13% பார்த்தீங்கன்னா MediaTek விட ஸ்னாப்ட்ராகன் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ அந்த வகையில் ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே கிளியராகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் MediaTek Dimensity 7300 விட ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 தான் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர். உள்ள இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் வைஸும் பார்க்கும்போதுமே நமக்கு அதான் தெரியுது. அண்ட் CPU GPUடைய பெர்ஃபார்மன்ஸ் அதோட ஸ்கோர் டீட்டெயில்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போதுமே ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 MediaTek கம்பேர் பண்ணும்போது பெட்டரான ப்ராசர். அதனால் இந்த 25,000 மாதிரியான பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த 2 ப்ராசரோட எந்த ப்ராசர் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 பக்கம் போகலாம். ஏன்னா இந்த ப்ராசர் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி கேமரா சைட்லையுமே ஆக்சுவலி கேமராடைய ISPலாம் Dimensity விட இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால் அதுவுமே இங்கே உங்களுக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த இடங்கள் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் இங்கே அஃப்கோர்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான ப்ராசராக இருக்குது.